கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த 2024 வருஷத்தினுடைய 9வது மாதம் செப்டம்பர் மாதம் இந்த 1ஆம் தேதி இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த காலங்களிலெல்லாம் கர்த்தர் உங்களை கண்மணி போல காத்தார், கழுகை போல சட்டைகளிலே சுமந்தார், ஒரு தகப்பனை போல கரம் பிடித்து உங்களை நடத்தினார், தோளின் மேலே வைத்து சுமந்தார், நல்ல ஜீவ சுகபலனை கொடுத்து உங்களையும் என்னையும் நடத்தி வந்தார். எனவே கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த புதிய மாதத்திற்கென்று கர்த்தர் சபைக்கும் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 128ஆம் சங்கீதம் 2வது வேத வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். வேதத்தை கவனித்து பாருங்கள். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் உனக்கு உண்டாயிருக்கும். தேவ பிள்ளையே, இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய குடும்பத்தில, நீ செய்கிற தொழிலில, நீ செய்கிற வேலையில கர்த்தர் உனக்கு பாக்கியத்தையும் நன்மையையும் கர்த்தர் உனக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆங்கில வேதாகமத்தில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை பார்க்கும்போது, you will eat the fruit of your labor, blessings and prosperity will be yours. பாக்கியமும் நன்மையும் உங்களுக்கு, தெய்வ பிள்ளையே, உனக்கு, உன் குடும்பத்துக்கு உண்டாயிருக்கும். தெய்வ பிள்ளையே, இந்த பூமியில பார்க்கும்போது மனிதர்கள் செய்கிற காரியம், எனக்கு ஒரு பாக்கியமான வாழ்க்கை இல்லையே, எனக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை இல்லையே, என்னுடைய கைகளின் பிரயாசங்களை நான் சாப்பிட முடியவில்லையே, நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு உயர்வு கிடைக்கவில்லையே, ப்ரமோஷன் கிடைக்கவில்லையே என்று அநேகர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நான் கேட்டு இருக்கிறேன். நான் செய்கிற தொழிலிலே நஷ்டம், என்னுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லை, என்னுடைய உழைப்புக்கு ஏற்ற பிரயாசத்துக்கு ஏற்ற பலன் இல்லை என்று சொல்லுகிற அநேக மனிதர்களை என்னுடைய ஊழிய வாழ்க்கையில பார்த்திருக்கிறேன். ஆனால் தேவ பிள்ளையே, கர்த்தர் இந்த காலை வேளையிலும் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் தேவ பிள்ளையே, கர்த்தர் வைத்திருக்கிற நிபந்தனை என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, சங்கீதங்களின் புத்தகம் 128ஆம் சங்கீதம் 1வது வேத வசனத்தை வாசித்தால், கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், அவனுக்குத்தான் பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று இந்த வசனங்களிலே இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டு இருக்கிறது. தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் உனக்கு கொடுக்கிற பாக்கியமும் உனக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாத நன்மைகளும் உனக்கு கடந்து வர வேண்டுமானால், நீ கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷியாய் நீ இருந்தாயேயானால், கர்த்தருக்கு பயந்து அவர் காண்பிக்கிற வழிகளிலே நீ நடந்தால், தேவ பிள்ளையே, நீ பாக்கியவானாக இருப்பாய். பாக்கியமும் நன்மையும் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும். எனவே இந்த மாதம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பாக்கியமும் நன்மையையும் கர்த்தர் உங்களுக்கு வர பண்ணுவாராக. ஜெபத்தோடு கூட இந்த செய்தியை கேளுங்கள். கர்த்தருக்கு பயந்து என்று சொன்னால், இந்த நாட்களிலே பார்க்கும்போது அநேகர் உலக மனிதர்களுக்கு பயப்படுவார்கள். ஆனால் நான் ஒன்றை சொல்லட்டும், வேதம் சொல்லுகிறதை நான் சொல்லுகிறேன். நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 25வது வேதவசனத்தை வாசித்து பார்த்தால், மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு மாத்திரம் நீங்கள் பயந்து நடந்தால், கர்த்தர் உங்கள் கரங்களிலே கொடுத்திருக்கிற இந்த பரிசுத்த வேதாகம வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் நடந்தால், தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு கர்த்தர் பாக்கியமும் நன்மையையும் கர்த்தர் அருளி செய்திருவார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன? நீதிமொழிகளின் புத்தகம் 8வது அதிகாரம் 13வது வேத வசனத்தை வாசித்தால், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தேவ பிள்ளையே, இந்த உலகத்துல தீங்கு செய்யக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள்,
ஒரு நல்ல மனிதனை தீய வழியிலே கொண்டு போய் அவனை நடத்துகிற மனிதர்கள் இருக்கிறார்கள். அப்படி தீமையான வழிகளிலே நடத்துகிற மனிதர்களை பார்க்கும்போது அவர்கள் நம்மை நடத்தி கொண்டு போகிற பாதை தீமையான பாதை, தீங்கான பாதை என்பதை அறிந்து உணர்ந்து இந்த வசனத்தின்படி தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொன்ன வாக்கின்படி தீமைகளை எல்லாம் வெறுத்து நன்மைகளை நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீர்களே ஆனால், தீமைகளை எல்லாம் வெறுத்து நன்மை செய்கிற கர்த்தரை நீங்கள் சார்ந்து கொள்வீர்களே ஆனால், தீமைகளை வெறுத்து நன்மையானவைகளை போதிக்கிற இந்த பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் பிடித்துக் கொண்டு வாழ்வீர்களே ஆனால், நான் சொல்லட்டும், நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷி, நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பம் என்பதை கர்த்தர் அறிந்து கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்ற வாக்கின்படி கர்த்தர் உங்களுக்கு பாக்கியமான வாழ்வை கர்த்தர் தந்தருளுவார். நன்மையான ஆசீர்வாதமான வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தந்தருளுவார். பாக்கியமும் நன்மையும் உனக்கு உண்டாயிருக்கும் என்ற வாக்கின்படியே கர்த்தர் பாக்கியமும் நன்மையும் உன்னுடைய வாழ்க்கையில உண்டாயிருக்க பண்ணுவார். நம்முடைய வாழ்க்கையில பாக்கியமும் நன்மையும் நமக்கு வர வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில பிரயாசம் முக்கியம். நாம் வேலை செய்யாமல், வேலைக்கு போகாமல் அல்லது பிரயாசப்படாமல் சோம்பேறியாய் இருந்து கொண்டு கர்த்தரனை ஆசீர்வதிப்பார், எனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொன்னால், இந்த வேதம் சொல்லுகிறது, கைகளின் பிரயாசத்தை தான் நீ சாப்பிடுவாய். நீ பிரயாசப்பட்டாதான் உனக்கு பலன் உண்டாயிருக்கும். உபாகமத்தின் புத்தகம் 28வது அதிகாரத்தினுடைய முதல் வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தால், ஒரு தேவ பிள்ளைக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற 14 வசனங்களில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நீங்கள் எண்ணி பார்த்தால், இந்த 14 வசனங்களில் இருக்கக்கூடிய வார்த்தைகளும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அந்த வார்த்தைகள் நிறைவேறினால் அந்த மனுஷனை போல பாக்கியம் உள்ளவன், அந்த மனிதனை போல ஆசீர்வதிக்கப்பட்டவன் இந்த பூமியில ஒருவனும் இருக்க முடியாது. தேவ பிள்ளையே, எனவே இந்த உபாகமம் 28வது அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அந்த வேத வசனங்கள் இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். கர்த்தருக்கு பயந்து நீங்க பிரயாசப்பட்டா போதும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேசத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதே உபாகமத்தின் புத்தகம் 28வது அதிகாரம் 12வது வேத வசனத்தை வாசித்து பார்த்தால், அந்த வசனத்தினுடைய பின்பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை பார்க்கும்போது, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ அநேக ஜாதிகளுக்கு அநேக ஜனங்களுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தமும் எழுதப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால் பிரயாசப்படுங்க, உழைங்க, கஷ்டப்பட்டு உழைங்க. அது பாவம் அல்ல, தவறு அல்ல. சோம்பேறியா இருப்பது, வேலை செய்யாமலே எனக்கு பணம் வர வேண்டும் என்று சொல்லி நினைப்பதுதான் தவறு, அதுதான் பாவம். கஷ்டப்பட்டு உழைங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிங்க, கஷ்டப்பட்டு தொழிலை செய்யுங்க. கர்த்தர் உங்களுடைய பிரயாசத்துக்கு உரிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தந்தருளுவார். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அந்நியன் சாப்பிட மாட்டான், நீங்க தான் சாப்பிடுவீங்க. உங்களுடைய குடும்பம் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும். வீணான மருத்துவ செலவுகளோ வீணான பண விரயங்களோ உங்களுடைய வாழ்க்கையில் இருக்காது. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு நன்மையும் பாக்கியமும் உண்டாயிருக்கும். தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, ஒரு நாளும் சோர்ந்து போயிடாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையை அலசி ஆராய்ந்து பாருங்க. ஏதாகிலும் குறைகள், ஏதாகிலும் பாவங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து
உங்களுடைய வாழ்க்கையை அலசி ஆராய்ந்து பார்த்து தவறுகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நீங்கள் நடந்தால் நீங்கள் பாக்கியவானாய் இருப்பது மாத்திரமல்ல, உங்களுடைய கைகளின் பிரயாசத்தை நீங்க சாப்பிடுவீங்க. பாக்கியமும் நன்மையும் தேவ பிள்ளையே உனக்கு உன் குடும்பத்துக்கு உண்டாயிருக்கும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? கிருபையும் இரக்கமும் மகா பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அருமையான காலவேளையிலும் இந்த காணொளி மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த அன்பு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். அருமையான பிள்ளைகள் அநேகர் சொல்லுகிற நினைக்கிற காரியங்கள், எவ்வளவோ சம்பாதிக்கிறோம், எவ்வளவோ என் குடும்பத்துக்குள்ளே பணம் வருவது போல தெரிகிறது, ஆனால் எந்த வழியில் அது வெளியேறுகிறது, எந்த வழியில் அது செலவாகிறது என்று எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இவ்வளவு சம்பாதித்தேன் மிச்சமில்லையே என்று சொல்லக்கூடிய கவலை, இப்படிப்பட்ட மனநிலையோடு கூட இருக்கிற இந்த அன்பு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தருக்கு பயந்து நீர் காண்பித்திருக்கிற உம்முடைய வழிகளிலே உம்முடைய பிள்ளைகள் நடக்க உதவி செய்யுங்கப்பா. குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லையே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லையே, என் பிள்ளைகளுக்கு ஏற்ற இடத்துல ஆண்டவர் திருமணம் ஆகவில்லையே, என் பிள்ளைகள் படித்து விட்டு வேலை இல்லாமல் இருக்கிறார்களே என்று சொல்லி அப்படிப்பட்ட மனநிலையோடு கூட இருக்கிற இந்த அன்பு பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தை நோக்கி உம்முடைய ஊழியக்காரனாய் ஆண்டவரே நான் செபிக்கிறேனப்பா. நன்மையும் பாக்கியமும் உனக்கு உண்டாயிருக்கும் என்ற வாக்கின்படியே இந்த அன்பு பிள்ளைகளை கர்த்ததாமே நீர் ஆசீர்வதித்து பாக்கியமும் நன்மையும் இந்த அன்பு பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு உண்டாயிருப்பதாக, நல்ல ஜீவ சுகபலன் உண்டாயிருப்பதாக, சமாதான சந்தோஷம் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாயிருப்பதாக, இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே இந்த அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். பிளஸ் பண்றப்பா. கர்த்தருடைய ஆசீர்வாதம், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதம் அன்பு பிள்ளைகள் மேல் என்னாலும் தங்கி இருக்கட்டும். அன்பு பிள்ளைகளை வசிக்கிற இடத்துல, வேலை செய்கிற ஸ்தலத்துல, தொழில் செய்கிற இடத்துல உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாக்கியமும் நன்மையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்க கர்த்தர் செய்தருளுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷமா இருங்க. கர்த்தர் இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில பாக்கியமும் நன்மையையும் உண்டாயிருக்க பண்ணுவார். God bless you. Praise the Lord. Praise the Lord.